ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று விசுவாவசம் தமிழ் வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தட்சிணாயனம் இன்று 6/1/2026 ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று சங்கர சதுர்த்தி. இன்று கீழ்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:32 இன்றைய திதி இன்று பிற்பகல் 12:16 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:37 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:50 வரை வணிசை, பின்பு பிற்பகல் 12:16 வரை பத்திரை, பின்பு இரவு 11:55 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 4:37 வரை போராடும், பின்பு உத்திராடம். இன்றைய கிரக நிலைன்னு பார்த்தோன்னா மிதுராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான் சந்திர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான், கும்பராசியில் ராகு பகவான் சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி பார்த்தோன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய, உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு ஓய்வு, ஒரு ஓட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வேலையை முடித்த பிறகு கொஞ்சம் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு. மிதுராசி என்பதுக்கு பார்த்தா உங்களுடைய செயலால் அளவில் உள்ளவங்களோ குடும்பத்தில் உள்ளவங்களோ உறவினால் ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு எல்லா விஷயமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான இன்பகரமான ஒரு செயலாக மாறக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசின்னு பார்த்தா உங்களுடைய பணிச்சு மேலே கொஞ்சம் மனதுக்கு உள்ள கொஞ்சம் வசதி ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசி என்பது உங்களுடைய குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ சென்று வரக்கூடிய இல்லை நேர்த்திக்கடலாம் அதை முடிக்கக்கூடிய ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது. துலாராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. விருச்சிகராசி அந்த செய்கின்ற ஒரு வேலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையாக தான் உங்களுக்கு அமைப்பது. எந்த விஷயம் எந்த வேலையும் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலையை நீங்கள் செய்கின்ற ஒரு வேலை மிக முக்கியமான வேலையாக அமைப்பது உங்களுக்கு. தனுசாசன் பார்த்தா உங்களுக்கு இது வரைக்கும் வர வேண்டிய வரவுகள் வரக்கூடிய ஒரு நாளாக, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றமும் தொழில் சார்ந்த நல்ல ஒரு லாபத்தையும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. மகராசன் கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக உங்கள் வாழ்நாளை இந்த பொழுது கழிக்கக்கூடிய நாளாக ஒரு அமைதி நாளாக அமைகிறது உங்களுக்கு. கும்பராசனமே கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டோன்ற ஒரு மனநிறைவோடு இன்று இருக்கக்கூடிய நாளாக கும்பத்துக்கு அமைகிறது. மீனராசி பார்த்தா உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சுன்னா ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு புத்துணர்ச்சியோடு உங்களுடைய நாட்களை இன்று நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான கழிப்போடு செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மீனராசி நண்பர்களுக்கு. அதேமாதிரி இந்த நாள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு வெற்றி நாளாக ஆண்டவனை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.